ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது அறிவிலிருந்து முக்கியமான கேள்வி பதிலை பார்க்க இருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும், ரீகால் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மூதுரை எத்தனை பாடல்கள் உடையது அப்படின்னா 31 பாடல்கள் உடையது தான் மூதுரை. சரிங்களா? ஸோ மூதுரை வந்து எத்தனை பாடல்களை உடையது அப்படின்னா 31 பாடல்களை உடையது தான் மூதுரை. திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை. ஸோ திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யாரு அப்படின்னா பெரியார். ஸோ காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டினது யாரு அப்படின்னா பெரியார். பொறுத்துக்க, காமராசர் பிறந்த நாள் எப்போ அப்படின்னா அதை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். காமராஜரோட பிறந்த நாள் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். எஸ் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அப்துல் கலாம் பிறந்த நாளை நம்ம மாணவர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். விவேகானந்தர் பிறந்த நாளை இளைஞர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆன்சர் 4, 3, 1, 2. தவறானதை கண்டுபிடி. மெர்ச்சன்ட் தொழில் முனைவோர். ஸோ இதுதான் அதில் தவறானது. ஆக்சுவலாக தொழில் முனைவோர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு வரும். அப்போ மெர்ச்சன்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. பதில் பட்டினப்பாலை. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலின் தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தது யாரு அப்படின்னா சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 8. பதில் 8. காவியப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர். காவியப்பாவை அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா துரைராசு. பதில் துரைராசு. ஆசிய கண்டத்தில் உள்ள 2வது பெரிய நூலகத்தின் பெயர். அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரியோட பேர் என்ன அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசாரக்கோவையின் பாக்கள் எத்தனை? ஆசாரக்கோவையுடைய பாக்கள் எத்தனை அப்படின்னா 100 பாக்கள். ஸோ ஆசாரக்கோவையில் 100 பாக்கள் வந்து இருக்கு. காமராசர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1976. ஸோ 1976 தான் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் கல்யாண சுந்தரம். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு பாடினது யாரு அப்படின்னா கல்யாண சுந்தரம். பதில் கல்யாண சுந்தரம். சரிங்களா? நாக்கு என்பதை குறிப்பது எது? நாக்கு அப்படின்றத எது வந்து குறிக்குது அப்படின்னா தாள். பதில் தாள். நானிலம் படைத்தவன் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். நானிலம் படைத்தவன் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் வந்து புதியதொரு விதி செய்வோம். ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர். ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை அப்படின்றத யாரு வந்து நிரூபிச்சது அப்படின்னா ஜான் இன்ஜன் ஹவுஸ். ஜான் இன்ஜன் ஹவுஸ் தான். சரிங்களா? ஆன்சர் சி. 1824 முதலில் சிமெண்டை கண்டறிந்தவர். ஸோ 1824 ஃபர்ஸ்ட் சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வில்லியம் ஆஸ்பர்டின். வில்லியம் ஆஸ்பர்டின். பொருள்களின் வடிவம், அளவு மற்றும் பருமனில் மட்டும் ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றம். ஒரு பொருளோட வடிவம், அளவு மற்றும் பருமனில் மட்டும் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா இயற்பியல் மாற்றம். பதில் இயற்பியல்
மாற்றம். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான வேதிப்பொருள் என்ன அப்படின்னா புரோபைன் தயால் எஸ் ஆக்சைடு. புரோபைன் தயால் எஸ் ஆக்சைடு. ஆன்சர் சி. காற்றின் இயக்கம் எந்த அடுக்கில் நடைபெறும்? காற்றோட இயக்கம் எந்த அடுக்குல நடைபெறும் அப்படின்னா அடிவளி மண்டலத்துல நடைபெறும். ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? ஆக்சிஜன் வாயுவை கண்டறிஞ்சது யாரு அப்படின்னா ஜோசப் பிரிட்ஸ்லி. ஆன்சர் பி. நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது என நிரூபித்தவர் யாரு அப்படின்னா லவாய்சியர். சரிங்களா? ஸோ வாட்டர் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் தண்ணி வந்து உருவாச்சு அப்படின்றத யார் வந்து ப்ரூவ் பண்ணது, நிரூபிச்சது அப்படின்னா லவாய்சியர். ஆன்சர் ஏ. தாவரங்களில் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுவது பொட்டாசியம். தாவரங்கள்ல முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுவது பொட்டாசியம். பதில் பொட்டாசியம். பாரிஸ் சாந்து வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். ஆன்சர் சி. ரோமானியர்களின் வேளாண்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள் பெயரால அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா சனி. சரிங்களா? ஆன்சர் சனி. இந்தியாவில் உள்ள டேஷ் பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுவதால் இது உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மௌசின்ராம். ஆன்சர் மௌசின்ராம். ஸோ இந்த பகுதி தான் அதிக மழைப்பொழிவை பெறுவதால இது உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. கிரீன்விச் என்னுமிடத்தில் அமைந்துள்ள ராயல் வானியல் ஆய்வு மையம் எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கு. கிரீன்விச் என்னும் இடத்துல அமைந்திருக்கக்கூடிய ராயல் வானியல் ஆய்வு மையம் எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கு. உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது அப்படின்னா ரூஃப் அல் காலி பாலைவனம். தாய்லாந்தின் புகழ்பெற்ற நடனம். தாய்லாந்தோட புகழ்பெற்ற நடனம் பார்த்தீங்க அப்படின்னா ராம்தாய். ஆன்சர் ராம்தாய். மொத்தம் டேஷ் அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன. மொத்தமா டேஷ் அச்சக்கோடுகள் புவியில வரையப்பட்டிருக்கு அப்படின்னா 181 அச்சக்கோடுகள் புவியில வரையப்பட்டிருக்கு. சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஹைதராபாத்தில் இந்தியா நிறுவிய ஆண்டு 2007. ஸோ சுனாமி முன்னறிவிப்பு வந்து சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு வந்து ஹைதராபாத்தில் இந்தியா வந்து எப்போ நிறுவுறாங்க அப்படின்னா 2007. ஸோ 2006 சுனாமி தாக்குது இல்லையா, அதுக்கப்புறமா தான் இந்த அமைப்பை வந்து இந்தியா ஹைதராபாத்தில் நிறுவுறாங்க. இந்தியாவின் மையத்தில் செல்லும் டேஷ் கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுது அப்படின்னா 82.5 நிமிடம். 82.5. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசிக்கிண்ணம். ஸோ தென்கிழக்கு ஆசியாவோட அரிசிக்கிண்ணம் எது அப்படின்னா தாய்லாந்து தான். பதில் தாய்லாந்து. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா டிசம்பர் 11 கொண்டாடுறாங்க. ஜாவா அகழி எந்த பெருங்கடல்ல காணப்படுது அப்படின்னா இந்திய பெருங்கடல்ல காணப்படுது. சரிங்களா? ஸோ ஜாவா அகழி வந்து எந்த பெருங்கடல்ல காணப்படுது அப்படின்னா இந்திய பெருங்கடல்ல காணப்படுது. பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? பின்வருவனவற்றில் எது வந்து கலவை அல்ல அப்படின்னா நீர். ஃபினால் என்பது கார்பாலிக் அமிலம். ஃபினால் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கார்பாலிக் அமிலம். பொறுத்துக. சோப்பு, எண்ணெய்,
OH. சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா RCC. உரங்கள் NPK. ஜிப்சம் CaSO4 2H2O. Answer A. மேட்டர்ஹார்ன் மலையின் உயரம் என்ன அப்படின்னா 4478 மீட்டர். மேட்டர்ஹார்ன் மலையோடைய உயரம் என்ன அப்படின்னா 4478 மீட்டர். பொருந்தாத இணையை கண்டறிக. ஜீரா. ஆன்சர் ஜீரா. சரி, இது பொருந்தாத இணை பார்த்தீங்க அப்படின்னா வெனிஸ் இத்தாலி தான். இதுதான் பொருந்தாத இணை. சரிங்களா? ஆன்சர் சி. புவியின் வடிவம் ஜியாய்டு. புவியின் வடிவம் ஜியாய்டு. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை காண்க. கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் போல்டர் ஆகும். கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் போல்டர் ஆகும். ஆன்சர் டி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏ. 0 டிகிரி தீர்க்கக்கோடு கிரீன்விச் தீர்க்கக்கோடு மற்றும் முதன்மை தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுது. கூற்று பி. தீர்க்கக்கோடுகளை அடிப்படையாக கொண்டே நேரம் கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ரெண்டுமே சரிதான். கூற்று ஏவும் பியும் ரெண்டுமே சரிதான். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. ஸோ மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 22. டிசம்பர் 22 தான் மகர ரேகையில் சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தா விழும். லட்சத்தீவை மினிக்காய் தீவையும் டேஷ் கால்வாய் பிரிக்குது. ஸோ லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் டேஷ் கால்வாய் வந்து பிரிக்குது அப்படின்னா 9 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது. பொறுத்துக்க. தென் சாண்ட்விச் அகழி வந்து தென் பெருங்கடல்ல இருக்கு. மில்வாக்கி அகழி பார்த்தீங்க அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கு. மரியானா அகழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல்ல இருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. சரிங்களா? ஸோ மரியானா எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. சரியா? மரியானா வந்து பசிபிக்ல இருக்கு. யுரேஷியன் அகழி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் கடல்ல இருக்கு. ஜாவா அகழி வந்து இந்திய பெருங்கடல்ல இருக்கு. ஆன்சர் ஏ. ஸோ தென் சாண்ட்விச் அகழி பார்த்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு? தென் பெருங்கடல்ல இருக்கு. மில்வாக்கி அகழி எங்க இருக்கு அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கு. மரியானா அகழி வந்து பசிபிக் பெருங்கடல்லையும், யுரேஷியன் அகழி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல்லையும், ஜாவா அகழி வந்து இந்திய பெருங்கடல்லையும் இருக்கு. சரிங்களா? சூரியனின் மேற்புற வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனோட அவுட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்றுகள் வீசக்கூடிய கோள் எது அப்படின்னா நெப்டியூன். ஸோ பலத்த காற்றுகள் வீசக்கூடிய கோள் எது அப்படின்னா நெப்டியூன். மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி ஜிப்ரால்டர் நீர்சந்தி. ஜிப்ரால்டர் நீர் சந்தி. அங்கோவாட் கோவிலை கட்டியவர் யார்? அங்கோவாட் கோவிலை கட்டியவர் யாரு அப்படின்னா 2ஆம் சூரியவர்மன். 2ஆம் சூரியவர்மன். 2014 ஜூலை 11 வெள்ளிக்கிழமை அதே ஆண்டு நவம்பர் 14 தேதி வந்து 14ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஸோ 2014 ஜூலை 11 வெள்ளிக்கிழமை. அதே ஆண்டு நவம்பர் 14 என்ன தேதி? நவம்பர் 14ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வெள்ளிக்கிழமை. ஆகஸ்ட் 28 புதன்கிழமை. நவம்பர் 12 என்ன கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை.